புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவையில் மருந்து வாங்கியதில் ரூபாய் 2,40,00,000 முறைகேடு. புதுவை முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட 6 பேர் கைது. லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் வீதியில் வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள் எம்ஜிஆர் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாய்க்கால் தூர்வாரப்பட்டு உடைந்த இடங்களை சரி செய்து மேலும் வாய்க்கால் மேல் கம்பிகள் அமைத்து அதன் மேல் கான்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் தெரிவித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சாலை அமைக்கும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மேற்கண்ட பகுதி மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சாலை அமைத்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அவர் சொல்ற மாதிரி போடுங்க கொஞ்சம். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் காக்கிநாடா அருகே கரையை கடந்தது. காக்கிநாடா அருகே உள்ள புதுவை மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் பெருமளவில் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் குறைந்த காற்றுடன் மழை மட்டும் பெய்தது. காலை 11 மணிக்கு பலத்த காற்று வீசியதில் 50க்கும் மேற்பட்ட மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இவை உடனடியாக அகற்றப்பட்டது. ஏனாமில் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. புயல் கரையை கடந்தபோது லேசான மழை மட்டுமே இருந்தது. காற்றும் வீசியது. ஏனாம் முழுமையாக தப்பியுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கையாக தாழ்வான பகுதியில் இருந்த மக்கள் 12 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கால்நடை துறையில் கறவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்ட ஊழல் முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி மாநில விவசாய அணி சார்பில் சுதேசி மில் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கழுநீர் குளத்தைச் சேர்ந்த மாணவி பிரேமாவிற்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணியினை ஆய்வு செய்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அறிவிப்பு. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொதுக்குழுவில் விவாதிக்கப்படும் என தவேக தலைவர் விஜய் அறிவிப்பு.